ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி அன்னையே போற்றி போற்றி. ஆதிசக்தி அன்னை வழங்கும் நவராத்திரி அருளுரைகள். 6ஆம் நாள் அருளுரை. அன்பு நிறைந்த உயிர்கள் அனைத்தும் தேவியின் ஸ்வரூபமே. மனிதர்கள் தங்களது உயிர் அணுவை கொண்டே இயங்குகின்றனர். உயிர் என்பது ஆணுக்கும் உண்டு, பெண்ணிற்கும் உண்டு. அனைத்து உயிர்களும் தேவியின் அம்சமே. எனில் மழலையாக உதித்து மூலாதார சக்தியின் மூலம் ஆசைகளையும் தேவைகளையும் பெருக்கி பின்னர் சுவாதிஷ்டான சக்கரத்தின் மூலம் உயிர் ஆற்றல்களை பெற்று தேவைகளை பூர்த்தியுறச் செய்து பின் மணிப்பூரக சக்கரத்தின் மூலம் உயிர் அணுவின் ஆற்றல்களை பெற்று வாய் பகுதியின் ஆற்றல்களையும் அடி வயிற்று அக்னியினையும் பெருக்கி பின் அநாகத சக்கரத்தின் மூலம் இரு நாசிகளிலும் நிறைவான சக்தியினை பெற்று ஆசைகளும் தேவைகளும் பூரணமாய் பூர்த்தியுற்று மலர்ந்த வெற்றிடத்தினை பெற்று இயங்குகின்ற மனிதர்கள் அதுகாலம் வரை விலங்கினங்கள் போன்றே வாழ்ந்திருப்பர். இருதய சக்கரம் எனும் அநாகத சூட்சம சுழல் போன்ற சக்கரமானது உயிர் சக்தியினையே ஆதாரமாக கொண்டு இயங்கும். எனினும் ஆண்டிற்கு 3 முறை தன்னிச்சை செயலாய் பிரபஞ்சத்திலிருந்து தனக்கு தேவையான ஆற்றல்களை ஈர்த்து பெற்றிடும். மேலும் எஞ்சிய ஆற்றல்களை உயிருக்கும் அருளிடும். நவராத்திரியின் 5ஆம் தினம் அதிலும் மகா சிவராத்திரியின் மத்திய இரவு பொழுதினிலும் மார்கழியில் உதிக்கும் வைகுண்ட ஏகாதசி எனும் திருநாளிலும் இரவு பொழுதுகளில் அநாகத சக்கரமானது எளிதாய் இப்பிரபஞ்ச ஆற்றலை அதீதமாய் ஏற்று பல்வேறு உயிர் தேவைகளையும் உடற் தேவைகளையும் பூர்த்தியுறச் செய்து எழிலாய் தாமரை போன்று மலர்ந்து மன ஒடுக்கத்தையும் அமைதியினையும் பெற்றிடும். இதனை உணர்ந்து ஏற்க வேண்டும் எனில் மனமானது ஒடுங்கி அமைதியாக செயல்புரிய வேண்டும். அதற்கான பயிற்சிகளும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படல் வேண்டும். நவராத்திரியின் 6ஆம் தினம் அதிலே அதி அற்புத ஆற்றல் இப்பிரபஞ்சத்தின் மூலம் புவியினை அடைந்திடும். மனிதர்களின் தொண்டை பகுதியில் நிலைத்துள்ள விஷுப்தி சக்கரமானது அநாகத சக்கரத்தின் மூலம் மேலேற்றம் காணும் பஞ்சபூத ஆற்றல்களை ஏற்று உயிருக்கு உணவாக செலுத்துகின்ற தருணத்தில் அவற்றில் கலப்புற்றுள்ள அணுக்களின் மூலக்கூறுகளின் அமில நச்சு கழிவுகளை வடித்தே ஏற்றுவிடும். உயிரிலிருந்து உடலிற்கு செலுத்தப்படும் உணவுகளின் நச்சு கழிவுகளையும் உடலிலிருந்து உயிருக்கு செலுத்தப்படும் உணவுகளில் உள்ள நச்சு கழிவுகளையும் வடித்து ஏற்கும் திறன் விஷுப்தி சக்கரத்திற்கே உண்டு. தான் ஏற்கும் நச்சு கழிவுகளை காந்த சக்தி எனப்படும் அதீத ஒளி சக்தி கொண்டு அழித்து வெளியேற்றும் அற்புத செயலினையும் விஷுப்தி சக்கரமானது ஏற்கும். ஓர் பிரதேசத்திலிருந்து மற்றுமோர் தேசத்திற்கு பயணிக்கையில் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையற்ற பொருட்கள் நீக்கப்படுவது போன்று
உயிர் எனும் தேசத்திற்கு வருகை புரியும் ஆற்றல்களை விசுக்தி சக்கரமானது வடித்து தீயவற்றை நீக்கி தம்முள் சேமிக்கும். எனினும் விசுக்தி சக்கரத்தில் தேக்கம் உறும் நஞ்சுகளை நீக்கும் அபூர்வ ஆற்றல் என்பது வெள்ளியும் தங்கமும் கலப்புற்ற ஆற்றல்களாகும். இவ்வரிய ஆற்றலை இப்பிரபஞ்சமானது அதீதமாய் வெளிப்படுத்தும் இத்தருணத்தில் விசுக்தி சக்கரம் தன்னிச்சை செயலாய் அவ்வாற்றலை ஏற்று தனது நஞ்சுகளை கரைத்து நீக்கிவிடும். மேலும் உயிருக்கும் இவ்வாற்றலை செலுத்தி உயிர் அணுவினை சூழ்கின்ற நச்சு கழிவுகளை நீக்கி திரைகளையும் நீக்கிடவே உதவிடும். அன்பு குழந்தைகள் அனைவரும் இன்றைய மாலை பொழுதினில் 6 தீபச்சுடர்களை பொருத்தி வழிபடல் வேண்டும். தாங்கள் வசிக்கும் பூமி கிரகமே தனது உயிர் என்று கருதி வலதும் இடதும் மேலும் கீழும் சூழ்ந்துள்ள 6 கிரகங்களின் மூலம் பொழியப்படும் ஆற்றல்களை அனுதினமும் ஏற்கும் உயிர் அணுவானது அதனின்று வெளிப்படும் அமில நஞ்சுக்களையும் ஏற்றுள்ளது. இன்றைய தினமதிலே பொழியப்படும் பிரபஞ்ச சக்தியில் கலப்புற்றுள்ள அணுக்களின் அமில நஞ்சுகளையே கரைத்து அழிக்கும் திறன் பெற்ற அதி அற்புத ஒளி ஆற்றலை உணர்ந்து ஏற்று தங்களது சிரசினில் உள்ள உயிர் அணுவினை சூழ்ந்துள்ள அமில கழிவுகள் அனைத்தும் கரைந்து உப்பு நீராக உருமாறி இரு விழிகளின் மூலமும் கண்ணீராக வெளியேறுவதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். இடது விழியின் பெரும்பான்மை கழிவுகள் நீங்கிவிடும். அதிக நீரானது இடது வழியின் மூலம் வெளியேறுவதனை உணர்ந்து ஏற்க வேண்டும். 6 தீபங்களையும் வழிபட்டு 6 முகங்களை கொண்ட இரு விழிகளும் தீர்க்கமாய் கழிவுகள் நீங்கி ஒளிர வேண்டும் என்றே பிரார்த்தியுங்கள். முழு கவனத்தையும் விசுக்தி சக்கரம் எனப்படும் தொண்டைக்குழி சக்கரத்தின் மீது செலுத்தி அதன் மூலமே இப்பிரபஞ்ச ஆற்றல்களை ஏற்று மேலேற்றம் புரிய வேண்டும். ஓர் உன்னத ஒளியானது வெண்மை கலந்த பொன்னிறத்தில் திரண்டு மேலேறி சிரசின் உச்சி வரை பாய்ந்து உயிரெனும் ஜோதிக்கு எரிபொருளாக உருமாறுவதனை உணர்ந்து ஆழமாய் தியானித்து உணர்ந்திடல் வேண்டும். சீராய் செயலாற்றினால் விழிகளில் நீர் பெருகுவதனையும் இடது விழி மிகவும் தூய்மை அடைந்து ஒளி கூடி நிலைப்பதனையும் உணர்ந்திடலாம். சூரியன், புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன் மற்றும் சனி கோள்களின் ஆற்றல்களை அணுதினமும் எரிபொருளாக ஏற்கும் உயிர் அணு உருவாக்கியுள்ள கழிவுகளின் தேக்கத்தினை முழுமையாக அகற்றக்கூடிய அரிய பிரபஞ்ச ஆற்றலை ஏற்று முழுமையாக பலனடைந்திடுங்கள். மற்றுமோர் தினமாகிய மார்கழியின் ஆருத்ரா திதியானது உதிக்கையில் இத்தகைய அரிய ஆற்றலானது பிரபஞ்சத்தில் இறைவனால் பொழியப்படும். உணர்ந்து ஏற்போர் எவரும் இல்லை இக்கலியினில். 6 தீபங்களை ஏற்றி அணுக்களின் அமில கழிவுகள் உள்மூளையில் விலக வேண்டும் என்றே பிரார்த்தித்து அமர்ந்தாலும் அதீத பலன் உண்டு. உணர்ந்து செயலாற்றுங்கள். அன்னையின் கருணை நிறைந்த ஆசிகள்.